ஹாய் கைஸ், நான் தான் அவங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு அருமையான கம்பெனி. ஸோ இந்தியா லெவலில் இப்போதைக்கு அவங்க தான் கொஞ்சம் மாஸ் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் பட்ஜெட்லேயும் சரி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மிட் ரேஞ்சஸில் ஹை பட்ஜெட்லேயும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சும்மா சிறப்பாக கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அந்த மொபைல்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு மொபைலை தான் இப்போ நம்ம அதோட ஹைலைட்ஸாக பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மொபைலை நான் பர்ஃபெக்டாக தேர்ந்தெடுத்திருக்கேன்னா, பர்டிகுலராக இதுக்கு ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இந்த மொபைலில் தான் ஃபஸ்ட்டு வந்து, அதாவது சின்ன செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய சிப்செட்டா அப்படின்ட்டு. பட் ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கேயும் சில கோளாறுகளை பார்த்துருக்காங்க. ஸோ அதை நம்ம விளக்கமாக இப்போ பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதை கிளிக் பண்ண மாதிரி தான் நான் போடுற இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸும் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம இப்போ போக போகிற அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னா Redmi 10. ஸோ Redmi 10 மொபைலை பற்றி நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு கம்மி வேரியன்ட், அதாவது 13,000லேருந்து 11,000க்குள்ளே இந்த ரெண்டு வேரியண்ட்லேயே இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னடா இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம விளக்கமாக இப்போ பார்ப்போம். ஓகே, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கிடையாது. இது ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே. ஸோ ஸ்க்ரீனை மட்டும் இவங்க பெருசாக்கிட்டாங்க. ஸோ ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கோசம். ஓகேங்களா. அடுத்ததாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே சொல்கிறோம், நான் ஒர்த்தாக சொல்லுவேன். இது இந்த அளவுக்கு பட்ஜெட்லேருந்து இவ்வளோ பெருசு கொடுக்குறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். என்னென்னா 6000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட். ஸோ 18 வாட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசு அளவில் கிடையாது. என்னென்னா இப்போது நான் யூஸ் பண்ணுற மொபைலில் 5000 mAh. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் தான். ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour மேலே ஆயிடுது. ஓகே, இப்போ 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால எப்படியோ ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும் ஃபுல் சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ இது ஃபாஸ்ட் சார்ஜ் கேட்குங்க, அது ஃபாஸ்ட் சார்ஜ் அவ்வளோ கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்ததாக ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 680 ப்ராசஸர் இந்த மொபைல் தான் யூஸ் பண்ணியிருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எதனா மொபைலில் வரலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 680 வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கோ அல்லது ஒரு எடிட்டிங்கோ இல்லை எதாவது கைண்ட்மஸ்ட் எதாவது எடிட் பண்ணாலும் அதுக்கும் நல்ல ஒரு பூஸ்ட் பண்ணோம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சரி, அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சரி, எல்லாமே ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு கொஞ்சம் லேக் ஆகாமல் கொஞ்சம் உங்கள் ஃபோனை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸர் யூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் விட இப்போ நான் மேஜரான ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ வர போகிறோம். என்னென்னா கேமராஸ். ஸோ அந்த கேமரா பற்றி சொல்லும் போது தான் எனக்கு அங்கே தான் ஹைலைட்டே ஆரம்பிச்சிது. என்னென்னா நீங்களே கேட்க போகிறீங்க அதை பற்றி. ஸோ பின்பக்கத்தில் 2 கேமரா கொடுத்துருக்காங்களா. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல், ஒன்று வந்து 2 மெகா பிக்சல். இன்னொரு 50 மெகா பிக்சல் கொண்டு எனக்கே ஆச்சரியமாச்சு. ஸோ அங்கே தான் எனக்கு மெயின் காரணம் ஆரம்பிச்சிது. அது ஒரு டம்மி கேமரா. எஸ், கண்டிப்பாக. அதாவது ஒரு 11,000 ரூபாய் ஃபோனில் 50 MP வைக்கிறதுனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ லான்ச் பண்ண சில மொபைல்ஸ்லாம் 50 MP தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் இப்போது ரியல்மி ஜிடி, ஸோ அதுக்கப்புறம் ரெட்மி, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வார்த்தை எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய செக்மெண்ட்லேயே, அதாவது 20,000 ரூபாய் பட்ஜெட் ஃபோன்லேயே 50 MP தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 11,000க்கு 20,000 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சம்மந்தம் இருக்குது. என்னன்னா அதில் இருக்கிற சில லென்ஸ் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்காது. இதோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளை வந்து 50 MBன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்க வைக்கிறது இது ஒரு பிராண்டிங்கான ஒரு செயல் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இதோட ஃப்ரண்ட் மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஐயோ வேறு லெவல் நான் சொல்லுவேன். ஈவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய செக்மெண்ட்டில். என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மெகா பிக்சலாம் ஃப்ரண்ட்டில். அதாவது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ அப்டேட்லாம் கொடுத்துட்டு வரீங்க. அதாவது 50 வந்துட்டீங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 8ஆவது தந்துருக்கலாம். ஒரு 13 8ஆவது தந்துருக்கலாம். அதை விட்டு அவங்க ஒரு 5 மெகா பிக்சல். இதுலேயே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஹைலைட்ஸு. இது நைட் ஷாட் எடுக்க முடியுமா, வைட் ஆங்கிள் எடுக்க முடியுமா, ப்ரோட்டீன் ஷாட் எடுக்க முடியுமா, வேறு லெவலில் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதோட ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனை பற்றி கழுவி ஊற்றிருக்காங்க ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸு.
ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இதோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட அந்த அமைப்பு இருக்கே, ஐயோயோ வேற லெவல். இது வரைக்கும் எவனுமே அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்னென்னா பின்னாடி நம்ம கேமராஸ் வைப்பாங்களா அந்த பாக்ஸில், அந்த பாக்ஸுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஃபோனை இப்படி வச்சு பென் வச்சு நிறைய பேருக்கு டச் பண்ணாலே வராது. இது கேமராவுக்கு போய் எங்கேயும் டச் ஆகுது. கேட்டால் இது கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் கொஞ்சம் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயமாக போகுது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் கேட்குறீங்கன்னா கேமரா பக்கம் சூடாச்சுன்னா அப்போ ஃபிங்கர் பிரிண்டால் ஒர்க் ஆகுமா? எனக்கு அந்த டவுட் இருக்குது. எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பெரிய சிப்செட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்கள் பப்ஜி நீங்கள் 1 hour 2 hour விளையாடி கேமரா சூடாகிட்டு, இல்லை கேமராவை நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அது சூடாகிட்டு போய் பின்னாடி ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. நம்மளை முடிஞ்சளவுக்கு காமெடி ஆகணும் முடியும். அவன் எதோ அப்டேட் பண்ணுறான். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் நடுவில் கொடுத்துருந்தா கூட ஓகே, நாங்கள் நியாயமாக தான் கொடுத்துருப்போம். ஆனால் அதை தூக்கிட்டு பண்ணி நான் கேமராவில் வச்சுட்டு நான் என்னத்த பண்ண போகிறாங்களோ நமக்கு ஒன்றும் புரியல. இதில் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000 ரூபாய்க்கு வந்து 4GB ரேமும் 64GB. ஸோ 13,000 ரூபாய்க்கு வந்து 6GB ரேம் வந்து 120GB கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய்க்கு 6GB ரேம் 120GB வந்து ஒர்த்தாக கேட்டீங்கன்னு சொல்லுவோம். நல்லா ஒர்த்து தான். ஆனால் இந்த மொபைலில் இருக்க சில விஷயம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது மெயினான வந்து இதில் நிறைய பேர் கேமராஸ் தான் லைக் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கேமராஸ்க்கு இந்த மொபைல் வந்து ஒத்து வராது. ஐ மீன் செல்ஃபீஸ் எடுக்கணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேட் ஷாட்டு, பொக்கே மோடு, ஒரு நல்ல வீடியோ கிளாரிட்டி எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த மொபைல் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ இதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, நான் நல்லா கேம் விளாடணும் ப்ரோ, எனக்கு கேமராஸ்லாம் அவசியமே கிடையாது, எனக்கு நல்லா பேட்டரி தாங்கணும் கேம் விளாடணும்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா 6GB ரேம் 120GB எக்ஸ்எம்எல் கூட நீங்கள் மெமரி கார்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகாமல் இது பாதுகாக்கும். அடுத்ததா இது வேறு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? நார்மல் பர்சன்ஸ், அதாவது ஒரு 11,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு நல்ல மொபைல், எனக்கு ஒரு நல்ல ஒரு சிப்செட், பேட்டரி தான் எனக்கு மெயினே. நான் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசி நோக்கணும், படம் பார்க்கணும், இதெல்லாம்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக வாங்கலாம், தப்பு இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். யாருக்கு இது தேவைப்படுதுன்னு நான் உங்களுக்கு விளக்கமாக இதை சொல்லிட்டேன். ஓகே, இந்த Redmi 10 பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த மொபைல் உண்மையிலே இந்த ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு நல்ல பேட்டரி ஃபோன் வேணும்னா இந்த மொபைலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், தப்பு இல்லை தான் நான் உங்களுக்கு இதை சொல்லுவேன். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது.